28 வருடம் கழித்து டிஸ்கோ சாந்தி செய்த செயல் என்ன தெரியுமா? காதல் கணவர் ஸ்ரீஹரி உயிரிழந்து 13 வருஷமா முடங்கி போயிருந்த 80s நடிகை டிஸ்கோ சாந்தி இப்ப 28 வருஷம் கழிச்சு மறுபடியும் புல்லட் படம் மூலமா நடிச்சிருக்கிறது ரசிகர்களை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு. 80s டைம்ல கவர்ச்சி கன்னியா வலம் வந்தவங்கள முக்கியமானவங்க சில்க் ஸ்மிதா மற்றும் டிஸ்கோ சாந்தி. சமகாலத்துல இவங்களுக்கு போட்டி இருந்துச்சே தவிர பொறாமை கிடையாது. தெலுங்கு நடிகர் ஸ்ரீஹரியை கல்யாணம் பண்ண இவங்க அப்பவே நடிப்புக்கு குட் பை சொல்லிட்டாங்க. அதை தொடர்ந்து திடீர் உடல்நல குறைவு காரணமா கணவர் ஸ்ரீஹரி உயிரிழந்த நிலையில மதுவுக்கு அடிமையாகி 2 மகன்களால அதுல இருந்து மீண்டதா அவங்களே பல இன்டர்வியூக்ல ஷேர் பண்ணியிருக்காங்க. யூடியூப் சேனல்கள்ல சமீப காலமா பேட்டி கொடுத்துட்டு இருந்த அவங்க இப்ப 28 வருஷம் கழிச்சு ராகவா லாரன்ஸ் உடைய தம்பி எல்வினோட புல்லட் படத்துல நடிச்சிருக்காங்க. படத்துல இவங்களுக்கு சூனியக்காரி கேரக்டராம். நடிப்புல எப்போதும் போல பின்னி எடுக்கிறத பார்த்து ஆச்சரியப்பட்டு போயிருக்காம் மொத்த யூனிட்டும். மேலும் புல்லட் படத்துல காளி வெங்கட், வைஷாலி ராஜ், சுனில், அரவிந்த் ஆகாஷ்னு பலர் நடிச்சிருக்காங்க. லேட்டஸ்டா தான் புல்லட் படத்தோட டீசரை எஸ்.ஜே. சூர்யா, ஜி.வி. பிரகாஷ், பிருத்திவிராஜ் ரிலீஸ் பண்ணது குறிப்பிடத்தக்கது. 80s நடிகையான டிஸ்கோ சாந்தி மறுபடியும் நடிப்பு துறைக்கு திரும்பினது ரசிகர்கள் மத்தியில ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தி இருக்கு.